நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதை சொல்லலாமா வேணாமான்னு தெரியல. இருந்தாலும் இன்னைக்கு சொல்லலைன்னா வேற என்னைக்கு எனக்கு சொல்ல தைரியமே வராது. சீக்கிரம் சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. பரிசுப்படாதீங்க, சொல்றேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்களை காதலிக்கிறேன். எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ, நான் காண்றது கனவா தெரியவா? ஐயோ, நீங்க ஓகே சொல்லிட்டீங்களா? ஆஹா, இந்த நிமிஷத்தை என்னால மறக்கவே முடியாது. எனக்கு என்ன செய்யறதே தெரியல. இப்படி சந்தோஷமா 2 பேரும் காதலிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் உண்மையான பிரச்சனையா ஆரம்பிச்சிச்சு. என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு? இந்த விஜய் என்ன காணா? எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? மீனா, பேபி என்னாச்சு? ஏன் திரும்பி உட்காந்துருக்க? மீனா பேபி என்னாச்சு? பேபி என்னாச்சு? என்னது? என்னாச்சா? உன்னை நான் எத்தனை மணிக்கு வர சொன்னா? நீ எத்தனை மணிக்கு வந்திருக்க? உனக்காக நான் எவ்வளவு நேரம் தனியா உட்காந்துருக்கிறது? நீ எனக்கு என்னதான் ரெஸ்பான்ஸ் கொடுக்குற? காதல்லாம் உனக்கு அவ்வளவு ஈஸியா போச்சுல? காதலிக்கிறதுக்கு முன்னாடி உன்னை அப்படி பாத்துக்குவேன் இப்படி பாத்துக்குவேன்னு சொல்றீங்களா? அது மாதிரி நடந்துக்கணும்லடா. அத போடி போயிட்ட கடைசி. என்னடா சொன்ன? இல்ல மீனா பேபி, நான் உன் மேல எவ்வளவு வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியல. நான் உன் மேல பைக்கியமா இருக்கேன். அதுதான் சொன்னேன் மீனா பேபி. மன்னிச்சிடு மீனா பேபி, என்ன மன்னிச்சிடு. தயவுசெய்து மன்னிச்சிடு. முட்டி படிக்கிறான் மீனா பேபி. இனிமேல் நான் லேட்டா வரவே மாட்டேன் மீனா பேபி. ஐ எம் சாரி, ஐ எம் சாரி. ஐ லவ் யூ. சரி, இந்த ஒரு தடவை மன்னிச்சிட்டேன். இனிமேல் லேட்டா வரக்கூடாது. சரி பேபி, நான் போயிட்டு வரேன். எனக்கு லேட் ஆச்சு. ஐயோ பேபி, உன்னை பெரிய இருக்கு. எனக்கு மனசு இல்ல பேபி. டேய், ரொம்ப பண்ணாதடா. நான் போயிட்டு வரேன். ச்சீ. அடுத்த நாள் கார்டன்ல விஜய் நின்னுக்கிட்டு இருந்தானா. அப்பையும் பார்த்து அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தி வந்தாளாம். ஹாய் விஜய். ஹாய் சாலே. நீ இந்த பக்கத்து? இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அங்க மீனா வந்துட்டாளாம். விஜய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஓ, மீனாவா? சாமி கிட்ட பேசியிருந்த மீனா. என்னது? ஓ மீனாவா? அப்ப நான் உனக்கு ஓ மீனா வாய்க்கனா? என்ன மீனா, எது பேசினாலும் ஏதோ ஒரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. அவகிட்ட உனக்கு என்ன பேச்சு? மீனா, ஏன் இப்படி பேச? சாரி, நீ என் தங்கச்சி மாதிரி. டேய், தங்கச்சியா இருந்தாலும் சரி, அக்காவா இருந்தாலும் சரி, உங்க அம்மாவாவே இருந்தாலும் சரி, எந்த பொண்ணுகிட்ட நீ பேசக்கூடாது. என்கிட்ட மட்டும்தான் நீ பேசணும். ஏன்னா நான் உனக்கு காதல் இந்த பிச்சையை போட்டிருக்கேன்டா. டேய், என்னோட அந்தஸ்துக்கும் அளவுக்கும் நான் யார வேணாலும் லவ் பண்ணிருக்கலாம். ஆனா உன்னை லவ் பண்ற இல்ல, அதனால நான் சொல்றதெல்லாம் நீ கேட்டுதான்டா ஆகணும். இவன் அழகா மோளை பாரு மோளைய. ஏய், என்னடி சொன்ன? என்னடி சொன்ன? நானா ஒண்ணும் சொல்லல. அப்ப இவன் சொல்ல சொன்னானா? இவன் என்னடி சொல்ல சொன்னா? என்ன என்ன சொல்ல சொன்னான்? சாலே, நீ எது தப்பா நினைச்சுக்காத. நீ வீட்டுக்கு போ. நான் இவள்கிட்ட பேசிக்கிறேன். ஏன் சாலி கோபப்படுற? டேய், நான் சானியா, நான் சானியா, நான் சானியா. ஏண்டா, நான் மீனாடா. மீனா மீனா, மன்னிச்சுக்கமா. நான் ஏதோ தெரியாம மாத்தி சொல்லிட்டேமா. தெரியாம சொல்லிட்டேன். பரஸ்டஸ்ல சொல்லிட்டேமா. மன்னிச்சுக்கமா. நீ மன்னிச்சுக்க. கெஞ்சாதடா. கேவலமான காதலே. சா, உன்னை போல ஆள்களே லவ் பண்றதுக்கே லாய்க்கு இல்லாதவங்கடா. நீ மூஞ்சிலே இனிமேல் முடிக்காத. மீனா, இப்படிலாம் பேசாத மீனா. நீ இல்லாம என்னால கண்டிப்பா வாழ முடியாது மீனா, வாழ முடியாது. என் மனசை புரிஞ்சிக்க, என் மனசை புரிஞ்சிக்க மீனா. தயவு செய்து புரிஞ்சிக்க. டேய், இனிமேல் நான் இருக்க சைடு வந்த செருப்பு பிஞ்சிருடா. நான் வரேன். மீனா, செருப்பு பிஞ்ச வேற வாய்க்கலாம் மீனா. போடா உருப்படாதானே அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்க இருந்து போயிட்டாளாம். அடுத்த நாளு மீனா கடற்கரையில நின்னுக்கிட்டு இருந்தாளாம். அப்ப விஜய் அவளை பார்க்க போனானா. என்னை இப்பதான் பார்க்கணும்னு உனக்கு தோணுச்சா? நான் உனக்கு அவ்வளவு சீப்பா போயிட்டேன்ல. மீனா, என்ன மனுஷன் ஏதோ கோவத்துல நான் அப்படி பேசிட்டேன். உனக்கெல்லாம் கோவம் வரக்கூடாதுடா. அழகான பொண்ணை லவ் பண்ற உனக்கு கோவமே வரக்கூடாது. இப்ப மட்டும் இல்ல, ஜென்மத்துக்கு உனக்கு கோவம் வரவே கூடாது. அதை மீறி உனக்கு கோவம் வந்தாலும் தனியா போய் அழுவிட்டு வந்துடா. என்கிட்ட வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்காத. மீனா, ஒரு காதலன்ட்ட பேசுற மாதிரியா பேசுற? ஒரு வேலைக்காரன்ட்ட பேசுற மாதிரி பேசுற. அதனாலதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு மீனா. உன் மேல இருக்க காதல் இருக்கு குழந்தைகிட்டே வருது மீனா. டேய், உன்னைய மாதிரி பண்ணல அதவனுக்கலாம் இந்த மாதிரி எண்ணமே வரக்கூடாது. என்னை மாதிரி ஒரு அழகான பொண்ணு கிடைச்சா அடிமையா இருக்கு தட்டுக்கடா. மீனா, நீ ஒரு பொண்ணா? ஒரு பொண்ணு மாதிரி நீ பேச மாட்டேங்கிறியே. எப்ப பார்த்தாலும் பணக்கார திமிழ்லயே பேசுற, அழகா இருக்கேங்கிற, அடிமையாயிருங்கிற. இதெல்லாம் காதலிக்காதா? காதலாம் என்னன்னு தெரியுமா? காதலாம் புனிதமானது. அந்த புனிதத்தை மதிக்கிறதுக்கு. டேய், வாட்ஸ்அப்ல பார்த்துட்டு என்ன பேசுறியாடா? ஃபார்வர்டு மெசேஜ் பார்க்க பண்ணாடா. ஆமாடியே, நான் பண்ணாடதான். நீ பொண்ணாடுவேன். ஆனா நான் மனுஷன். நீ மிருகண்டி மிருகம். மிருகத்துக்கு கேவலமானவடி. உன்னோட ஒவ்வொரு வார்த்தையும் என் மனசை எப்படி காயப்பட்டு தெரியுமா? இனிமேல் நான் இந்த உலகத்தை வாழ மாட்டேன்டி. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு இந்த உலகத்தை வாழ மாட்டேன்டி. நான் இப்பயே என்ன விட்டு சாக போறேன்டி. ஏய், போடா போய் சாவுடா.
இவளுக்கு காதலனா இருக்கிறத விட செத்து போறதே மேலுன்னு விஜய் கடலுக்குள்ள போயிட்டானா. அவன் கடலுக்குள்ள போனாலும் மீனா உர மதியே தெரியல. இவரும் பின்னாலே கடலுக்குள்ளே போயிட்டாளாம். டேய், நீ சாவனாலும் என்கிட்ட அனுமதி வாங்கிடாதா நீ சாவணும். என்னைக்கு நீ என்னை காதலிச்சியோ அன்னைக்கே நீ அடிமை ஆயிட்டடா எனக்கு. ஐயோ கடவுளே, இவ பொண்ணே இல்ல, பெரிய பைத்தியக்காரி. இவளை உறுப்புல விட்டோம்னா கண்டிப்பா இந்த உலகமே அணைஞ்சு போயிடும். நான் ஒழுக்கமே இல்லாம போயிடும். கடவுளே, இவன் தண்ணி என்னை காப்பாத்து கடவுளே. கடவுளே காப்பாத்தி என்ன. டேய், நான் கடலுக்குள்ள போனாலும் உன்னை விட மாட்டேன்டா. திரும்பி வந்து உன்னை காதலிச்சு உன்னை கல்யாணம் முடிச்சு உன்னை சித்திரவதை பண்ணல. என் பேர் மீனாலடா. இவளை பெத்தை விட்டு என் கையில கிடத்தான். அவளை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஆனா இன்னைக்கு நான் எப்படியோ விபத்தில் தப்பிச்சேன். ஆளை விட்டா போதும். எல்லாத்துக்கும் காதலி கிடைப்பாங்க. எனக்கு ஒரு பைக் கேட்கறியா, அது அரிய கிடைச்சிட்டா இப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கிருந்து தப்புச்சேன் போலச்சேன் ஓடிட்டானா. ஆமா மக்களே, ஒருத்தர் உங்களோட இருக்கிறதுக்கும் இல்லாம போறதுக்கும் காரணம் நீங்க பேசுற பேச்சுதான்.